பிரியமானவர்களே, இலங்கை தேசத்திலிருந்து வேர்ட் ஆஃப் லைஃப் ஊழியங்கள் சார்பிலே கிரைஸ்ட் ஸ்கொயர் இந்த நேரலை மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை இயேசுவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் எப்படி நல்லவர் என்றால், பாவிகளுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார், துரோகிகளுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார், தம்மை விட்டு தூர போகிறவர்களுக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். ஒருவனுக்கும் பொல்லாங்கு செய்யாத தேவன். ஆகவேதான் வேதம் இப்படி சொல்கிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். தம்முடைய குமாரன் நமக்காக ஜீவனை தந்ததை நிமித்தம் தேவன் நம் மீது வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். நான் எப்பொழுதும் என்னுடைய நேரலிலே சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு என்ன விளங்குதோ இல்லையோ ஒன்ன விளங்குங்க, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பு மனிதனுடைய அன்பை போல பரிமாற்றப்படுகிற அன்பு அல்ல. அன்பு செய்தால் அன்பு செய்கிறவர் அல்ல. நீங்கள் நானும் துரோகிகளாயிருக்கையிலே நம்மை நேசித்த அன்பு. ஆகவே தான் எப்பொழுதுமே கர்த்தர் நல்லவர் 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 என்பதையே நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவு, கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவு உங்க வாழ்க்கையில உண்டாகுகிற அநேக கேள்விகளுக்கு, அநேக பிரச்சனைகளுக்கு, புரியாத காரியங்களுக்கு ஒரு பதிலா இருக்கும். சில நேரத்துல சில காரியங்கள் நடக்கும் பாருங்க, ஒண்ணுமே புரியாது. ஏன் ஆண்டவர் எப்படி? கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவு மாத்திரம் வந்துட்டா இது எல்லாத்துக்கும் ஒரே பதிலா தான், கர்த்தர் நல்லவர். அவ்வளவுதான். புரியாத விஷயத்துல தடுமாற்றமா இருக்கிறீங்களா? உன்னை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர். அவர் ஒருவனுக்கும் தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்லவே என்று. ஆகவே தான் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர் என்று நாம் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை குறித்தே நாம் அறிக்கை பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கண்களையே எடுப்பேன், என் கண்களையே எடுப்பேன். அல்பா ஓமேகா என் தேவனே, கண்களையே எடுப்பேன். அல்பா ஓமேகா என் தேவனே, கண்களையே எடுப்பேன். பிதாவே, உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் உம்மிடத்திலிருந்தே எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது, உம்மிடத்திலிருந்தே எங்களுக்கு நன்மைகள் வருகிறது, உம்மிடத்திலிருந்தே எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. எல்லா நன்மை நூற்றுகளும், எல்லா நன்மையான வரங்களும் உம்மிடத்திலிருந்து அல்லவா எங்களுக்கு வருகிறது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நல்ல ஈவை தருகிறவர் அல்லவா? ஆகவே உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே ஒன்றை செய்கிறோம், எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம்.
ஏனென்றால் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைந்ததில்லை என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே, அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது என்று சொல்லுகிறதே. ஆகவே எங்களுக்கு உண்டாயிருக்கிற கேள்விகள், தேவைகள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் ஒன்றை செய்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவாதி தேவனாகி உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தராகிய உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்பதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒத்தாசைகளுக்கும், நன்மைகளுக்கும், ஆறுதலுக்கும், தேறுதலுக்கும், சுகத்துக்கும், ஆயுசு நாட்களுக்கும் நீரே காரணராக இருக்கிறபடினாலே இனி வருகிற நாளிலும் உண்மையை சார்ந்து கொள்ளுகிறோம். இந்த ஆராதனையில் உண்மை நாங்கள் கண்டு கொள்ள, உம்முடைய மகிமை கண்டு கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவோம். பாருங்க, அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் உண்டாகுகிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் பதிலாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு பயந்து போகாதீங்க. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இருக்கிறார், உங்க பிரச்சனையின் நடுவில் இருக்கிறார். அன்றைக்கு சீஷர்கள் அவரோடு படகிலே பயணம் பண்ணும் பொழுது அங்கே சூறாவளி வீச ஆரம்பித்தது, அலைகள் மோத ஆரம்பித்தது. இயேசு அந்த கப்பலிலே இருந்தார். சில நேரத்தில் இயேசு இருக்கிறாரு ஏன் இப்படின்னு யோசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கப்பல் கவலை விட மாட்டார். அன்றைக்கு இயேசு சீஷர்கள் போன அந்த கப்பலிலே இருந்தபடியினாலே அந்த அலைகள் கப்பலை மூழ்கடிக்க முடியவில்லை, அந்த சூறாவளி கப்பலை சேதப்படுத்த முடியவில்லை. சில பேர் உங்க வாழ்க்கையில் வருகிற சூறாவளியை போன்ற பிரச்சனைகள், அலை பேரலையை போல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையின் கப்பலை சேதப்படுத்துவதில்லை. இயேசு உங்கள் கப்பலிலே இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாமல் தைரியமாயிருப்போம். தந்தை பெர்க்மன்ஸ் அவருடைய பழைய பாடல் உண்டு, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில சொல்லுமா நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க
இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்கத்தானே, எனது ஆசையெல்லாம் நீங்கத்தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்கத்தானே, எனது ஆசையெல்லாம் நீங்கத்தானே. சொல்லுமா, எனக்கு அழகெல்லாம் நீங்கத்தானே, எனது ஆசையெல்லாம் நீங்கத்தானே. இயேசு நீங்க இருக்கையில் நான் சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. துதி ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா ஆமென். ஜெயம் ஹல்லேலூயா ஜெயம் ஹல்லேலூயா ஜெயம் ஹல்லேலூயா ஆமென். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். உனக்கு அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். ஆகவே வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. துதி ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா ஆமென். துதி ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா துதி ஹல்லேலூயா ஆமென்.
மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஓ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அநேக நேரத்தில் நம்ம நம்பி இருக்கிற நிறைய காரியங்கள் நம்மளை விட்டு போகுது இல்லவா? நம்மளை விட்டு போகிற காரியங்கள் நமக்கு உதவி செய்ய திராணி உள்ள காரியங்கள் அல்ல. உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய, உங்களை முன்னை எப்பையும் தூக்கிவிடக்கூடிய நல்ல பிதாவாகிய தேவன் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். நிறைய நேரத்தில் நமக்கு சில நேரத்தில் நம்ம உதவி செய்து தான் தூக்கிவிட வேண்டிய ஆக்கள் நம்மை சார்ந்திருக்கிறவர்கள். ஏனென்றால் பலனற்ற மனிதர்களை நாம் நம்புகிறோம். பலனற்ற மனிதர்கள் நம்மை விட்டு போகும் பொழுது துக்கப்படுகிறோம். பேங்க்ல பணம் அக்கவுண்ட்ல பணம் குறைஞ்சோன்னே நமக்கு துக்கம் வருது பாருங்க. அங்க பணம் குறைய குறைய நமக்கு துக்கம் வருது. பிசினஸ் வியாபாரம் குறைந்து கொண்டு போகும் பொழுது துக்கம் நம்மை ஆழ்த்துகிறது. சரீரத்திலே சுகம் குறைந்து கொண்டு போகும் பொழுது துக்கம் நம்மை ஆழ்த்துகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும். உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்றை நம்புங்கள், ஒன்றை விசுவாசியுங்கள். மலைகள் விலகி போனாலும், நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம்ல, பாஸ்டர் நான் மலையை போல நம்பிட்டு இருந்தேன், பாஸ்டர் நான் மலையை போல நம்பிட்டு இருந்தேன் பிரதர், அந்த லோன் கிடைக்கணும் மலையை போல நம்பிட்டு இருந்தேன், என் மகளுடைய இந்த திருமண காரியம் நடக்கணும்னு நான் நம்பிட்டு இருந்தேன், எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நம்பிட்டு இருந்தேன், கைவிட்டு போச்சு. கவலைப்படாதீங்க. வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். படைத்தவர் இருக்கும் பொழுது படைப்புகளை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உங்க தேவை என்னன்னு அவரிடத்துல சொல்லுங்க. அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய கிருபை மாறாததா இருக்கிறது. அவருடைய கிருபை என்ன செய்கிறது? சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறது. ஆகவே உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிடவில்லை. எபினேசர் இதுவரை உதவி செய்தவர். எல் ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். அவர் கேட்கிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அனைத்தை மறலுகிற ஆண்டவர், போதுமானவருக்கும் அதிகமானவர். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறாரே. நான் உனக்கு சகாயம் என்று செய்வேன் என்று சொல்லுகிறாரே. அவன் நம்முடைய பலனும் மரணமாய் இருக்கிறார், நல்ல கேடகமாய் இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும்
ஒரு தைரியம் இருக்கிறது. We have assurance. The Lord God Almighty, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் உங்க பக்கத்தில் யாராவது இருந்தா அவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன் சந்தோஷமா இருக்கணும்? வேற ஒரு காரியம் இல்லை, சர்வ வல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர். எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவர். பூமியும் அது நிறைவும் அவருடையது. உங்க தேவை பெரிய மேட்டர், அவருக்கு பெரிய மேட்டர் கிடையாது. அவரே உங்க வாழ்க்கையில மாறாதவராய் இருக்கிறார். அவரே உங்களை கைவிடாதவராய் இருக்கிறார். அவரே உங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவருடையவைகள் உங்களுக்கு இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவரே இருக்கிறார். அவருடையவைகளை நீங்கள் பின்பற்றுவதை பார்க்கிலும் அவரை நீங்கள் பின்பற்றும் பொழுது அவருடையவைகள் எல்லாம் உங்களுடையவைகளாய் இருக்கிறது. ஆகவே உங்கள் தேவைக்கான பதில் இயேசு. உங்கள் தேவைக்கான பதில் கர்த்தராகிய இயேசு ஒருவரே. அவர் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை உங்களுக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறதே. என்னத்தான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலே ஊழிய பாதையிலே, விசுவாச ஓட்டத்திலே ஊழிய பாதையிலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. திரும்ப சொல்லுமா, விசுவாச ஓட்டத்திலே இந்த ஊழிய பாதையிலே, விசுவாச ஓட்டத்திலே ஊழிய பாதையிலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன்.
யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் ஜெயம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் எந்தன் சுகம் நீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சொல்லுமா, யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் எந்தன் சுகம் நீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் எந்தன் சுகம் நீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவரோ. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மாறாது எந்தன் வாழ்விலே, மாறாது எந்தன் வாழ்விலே. அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே மாறாததா இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசு ரட்சகா. யார் மாறினும் அவர் மாறா மகிமையாவர்க்கே. மகிமையாவர்க்கே, மகிமையாவர்க்கே. யார் மாறினும் இயேசு மாறா மகிமையாவர்க்கே. Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to His name. Glory to His name. Glory to His name. All may change, but Jesus never. Glory to His name. வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே, நாம்
உண்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுதும் சில நேரத்தில் உங்கள் சூழ்நிலை உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்திருக்கலாம். அவர் உங்களை விட்டு தூர போனது போல உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்திருக்கலாம். அவர் மோசேக்கு தன்னை இப்படி அறிமுகம் செய்தார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இயேசு மாறாதவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய வாக்கை தம் நிமித்தம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அவர் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்கலும் மேலாய் தேவனுடைய உண்மையை பார்க்கிறோம். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையுள்ளதாக இருக்கிறது, மாறாததாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கு சூழ்நிலை சரியாக இருக்கவில்லை. ஆபிரகாமுடைய சூழ்நிலை சரியா இருக்கவில்லை. சில நேரத்தில் ஆபிரகாம் எடுத்த தீர்மானங்கள் கூட சரியா இருக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமை அழைத்தவரோ ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். உங்கள் நிலைமை மோசமாக இருக்கலாம். ஏன் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் கூட தவறாக இருந்திருக்கலாம். ஆபிரகாம் அப்படி தவறான தீர்மானங்களை எத்தனையோ தடவை எடுத்தான். ஆனால் கர்த்தர் சொன்ன சொல்லிலே, வாக்குத்தத்தத்திலே ஆபிரகாமுக்கு உண்மையாய் இருந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் நீங்க எடுத்த தீர்மானங்கள் மாறி இருக்கலாம், உங்க சூழ்நிலை மாறி இருக்கலாம், நீங்க பண்ண பிரதிஷ்டை மாறி இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்க வாழ்க்கையில மாறாதவராயிருக்கிறார். இந்த உங்களிடம் நீங்கள் அவரை நம்புங்கள், அவருடைய உண்மையை நம்புங்கள், அவருடைய விசுவாசத்தை நம்புங்கள். அவர் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறவைகளை நம்புங்கள், அவர் உங்களுக்காக செய்கிறவைகளை நம்புங்கள். ஆகவே இந்த நாளிலே சில நேரத்தில் நீங்க நான் அவரை விட்டு தூரம் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தா இருந்தா பேக் டு ஹோம், அவரிடத்திலே திரும்புங்கள். அவருடைய கரங்கள் விரித்தவைகளாய் இருக்கிறது. அன்றைக்கு இளைய குமாரனுக்கு அவருடைய கரங்கள் விரித்தவைகளாய் இருந்தது, அவருடைய கண்கள் எதிர்பார்த்தவைகளாய் இருந்தது. இன்னைக்கு நீங்க அவரை விட்டு உங்க தீர்மானங்களிலே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே, சில வேளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க ஊழியத்தை விட்டு போயிருக்கலாம்.